இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன மேல இருந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சத்தம் வருது. நாகஜோதி மொட்டை மாடிக்கு தானே போனா. என்ன ஆச்சுன்னு தெரியலையே. ஏன் இப்படி கத்துறா? என்னவா இருக்கும்? ஏய் நாகஜோதி, ஏய் என்ன ஆச்சு? என்ன முகம் கை காலெல்லாம் காயமா இருக்கு? என்னாச்சு? எதுக்காக அப்படி கத்துன? பருந்து வந்து என்ன கொத்த ஆரம்பிச்சிருச்சுமா. அது கிட்ட இருந்து தப்பிச்சு உள்ள ஓடி வரலான்னா கதவு வேற லாக் ஆயிடுச்சு. அதனாலதான் சத்தம் போட்டேன். பருந்து எதுக்காக உன்னை கொத்துச்சு? என்ன கேக்குறீங்கம்மா? நாகத்துக்கும் பருந்துக்கும் ஆகாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? ஓஹோ, நீ நாகங்கிறதையே நான் மறந்துட்டேன். சாரி. நல்ல வேளை நீ கத்துனத வீட்ல இருந்த யாரும் கவனிக்கல. ஹாசினி கேட்டு மேல வந்திருந்தா என்ன ஆயிருக்கும்? சரி, கீழே வா, மருந்து போட்டு விடுறேன். வா. துர்கா, 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 என்னமாச்சு? என்னம்மா? நீ பாரு, என்னாச்சு? என்னாச்சு? துர்கா, துர்கா, என்னம்மா ஆச்சு? என்னாச்சு துர்கா? ஐயோ, துர்காமா, என்னாச்சு? ஏன் வாமிட் பண்றீங்க? நீ பொறி பண்ணிக்காத தேவிமா, எல்லாம் சந்தோஷமான விஷயம்தான். கூடிய சீக்கிரம் உனக்கு ஒரு தம்பி பாப்பாவோ தங்கச்சி பாப்பாவோ வர போறாங்க. ஐயோ, என்னது? ஹாசினி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏதோ சாப்பிட்டது ஒத்துக்கல போல இருக்கு, அதான் வாந்தி வந்துருச்சு. இல்ல இல்ல, இது கன்ஃபார்மா அந்த வாந்தி தான். என்ன சிஸ்டர், ஹாசினி சொல்றது உண்மையா பொய்யா? எனக்கும் எதுவும் புரியல. ஹாசினி சொல்ற மாதிரி இருக்க வாய்ப்பு இல்ல. எதுக்கு நாமளே பேசிக்கிட்டு இருக்கோம்? சூர்யா, அத்தை. உடனே டாக்டருக்கு ஃபோன் பண்ணுப்பா. சரி, ஃபோன் பண்ணுங்க தம்பி. அத்த. சூர்யா, ஃபோன் பண்ணுங்க தம்பி. ஆமா சூர்யா மாமா, சீக்கிரமா டாக்டருக்கு ஃபோன் பண்ணி வர சொல்லுங்க. டாக்டர் வந்து கன்ஃபார்ம் பண்ணட்டும். ஐயோ, என்னப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்க? சீக்கிரமா டாக்டருக்கு ஃபோன் பண்ணுப்பா. ஆமா மாப்ள, டாக்டருக்கு ஃபோன் பண்ணுங்க. பண்ணுங்க மாமா. ஏன் சூர்யா இவ்ளோ பேர் சொல்லிக்கிட்டே இருக்கோம், யோசிச்சுக்கிட்டே இருக்க? உடனே ஃபோன் பண்ணு. அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இது சாதாரண வாந்தி தான். சிஸ்டர், ஒரே குழப்பமா இருக்குது. அந்த குட்டி சாத்தா என்னடான்னா தம்பி பாப்பாங்குது, துர்கா என்னடான்னா சாதாரண வாந்திக்கிறா. ஒரே கன்ஃபியூஷனால இருக்குது. டாக்டர் வந்து செக் பண்ணாம உனக்கு எப்படிமா தெரியும்? டாக்டர் வரட்டும், வந்து செக் பண்ணி சொல்லட்டும். சிஸ்டர், முதல்ல தேவி, அப்புறம் மாறி, அதுக்கப்புறம் துர்கா. இதுக்கு மேல ஏதாவது வந்துச்சுன்னா நம்மளால சமாளிக்க முடியாது சிஸ்டர். தாங்கவே தாங்காது. அதுக்கெல்லாம் அவசியம் இல்லம்மா, வேண்டாம். ஏன் வேணாங்கிறா?
ஏமா வேண்டான்னு சொல்ற? அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி எங்களுக்குள்ள அப்படி எதுவும் நடக்கல. அப்பாடா. நல்ல வேலை சிஸ்டர், சாதாரண வாந்தி தான். நாங்க நல்ல விஷயம் நினைச்சு சந்தோஷப்பட்டோம். நீ இப்படி சொல்லிட்டே துர்கா, இத நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சூர்யா, நான் கேக்குறேன்னு தப்பா எடுத்துக்காத. துர்கா உனக்கு நம்ம குடும்பத்துக்கு நல்லது தானே செஞ்சிருக்கா. அது உனக்கும் நல்லா தெரியும்ல. ஆமா ஆமா, புஷ்பாவை பத்தின உண்மையதான் துர்கா போலி அப்பா அம்மாவை கூட்டிட்டு வந்து நிரூபிச்சிட்டாலே மாமா. அப்புறம் எதுக்காக சூர்யா நீ இன்னும் துர்காவை உன் மனைவியா ஏத்துக்காம தள்ளி வச்சிருக்க? கேட்கவே சந்தோஷமா இருக்குதே. நீங்க கணவன் மனைவியா இன்னும் சேர்ந்து வாழாம இருக்க என்ன காரணம்? உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? அத பத்தி எதுவும் பேச வேண்டாம். துர்கா, நான் உன்கிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். வா. என்ன துர்கா, மாப்பிள்ளை இப்படி சொல்லிட்டு போறாரு? நீ அவர் மனசுல இல்லையா? கேக்குறேன்ல, நீங்க 2 பேரும் சந்தோஷமா இல்லையா? உங்களுக்குள்ள அப்படி என்னதாமா பிரச்சனை? மாரிதாமா பிரச்சனை. அவங்கள பத்தி பேசினாலே ஒரு மாதிரி ஆயிடுறாரு. மாரிய மறக்க முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்ணாரு. மாறி இருந்த இடத்துல உன்னை கற்பனை பண்ண முடியாது, என்ன மன்னிச்சிரு அப்படின்னு சொன்னாரு. ஐயோ, அந்த மாரிய நீதானடி. ஷோ, என்ன பண்றது? அவர் அப்படி சொன்னதுல எனக்கு அவர் மேல எந்த கோவமோ வெறுப்போ இல்லம்மா. அவரால என்ன மாறி இடத்துல வச்சு பார்க்க முடியல. ஏன்னா மாறி அவர் மனசுல அந்த அளவுக்கு இடம் பிடிச்சிருக்காங்க. அவர் என்னை எப்போ முழுசா ஏத்துப்பாரோ அது வரைக்கும் நான் வெயிட் பண்றேம்மா. கண்டிப்பா ஒரு நாள் அவர் என்னை ஏத்துப்பாரு. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. அவரை கட்டாயப்படுத்த எனக்கு விருப்பம் இல்ல. அதுதான் சரின்னு எனக்கு தோணுது. கடவுளே, இது என்ன கொடுமை? இவதான மாறி. இதை இப்படியே விட்டுறக்கூடாது. எப்படியாச்சும் துர்கா தான் மாறின்னு மாப்பிளைக்கு தெரியப்படுத்தி அவங்க 2 பேரையும் ஒன்னு சேர்த்து வைக்கணும்.